ஓகே, இத கண்டுபிடிங்க. இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இது சாங்கா? சேம் சாங் தான். அதே சாங் இல்ல, இதுவும் சாங். காடு ம். காட்டுக்குருவியா? காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான். எப்படிங்க? எஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா என்ன ஈஸியாலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே. ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப டஃப்பா எனக்கு பக் பக்னு இருக்கு எனக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? வீட்ல யாருமே இல்லங்க. இப்பதான் ரூம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் நான். அதல்ல. வீட்ல அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன். அம்மா, அப்பா, அக்கா இருக்காங்க. மேரேஜ் முடிச்சு இப்போ கோவமா இருக்காங்க நம்ம மேல அவ்வளவுதான். ஓகே. சோ அம்மாக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேம்மா. அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்ப நீங்க சினிமாவை நோக்கி வந்திருக்கான், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கான். அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அதுலயும் சினிமான்னு எத்தனை பொண்ணுங்களோட அவன் பேசியிருப்பா, இன்டர்வியூ பண்ணிருப்பா, வீடியோ போட்டிருப்பான். சும்மாவே நம்ம அந்த லிஸ்ட்ல தான் தூக்கி வச்சிருப்பாங்க. இதுல மட்டும் நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வைகை எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி வந்து விளக்க மாத்திரம் என்ன வெளுத்துருவாங்க. இதான் நடக்கும். சரி பரவாயில்ல, நடந்துட்டு போகுது. இந்தாங்க எப்படிங்க? வேணாங்க. சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க. இதுவே வந்து உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு ஓட்டு வந்துட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்னடா பண்ணட்டும் சொல்லி பேசுங்க. அது வந்து வேற யாராவது ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப பேசின ஃப்ரெண்ட் இல்ல. இப்ப பேசின ஃப்ரெண்ட் இல்ல. வேற யார்கிட்டயாவது கூப்பிட்டு பேசுங்க.